நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த பதிவுல வந்து இந்த ஆர்ச் ஒண்ணு எங்க வீட்டுக்கு கேட்ல அப்படியே போட்டிருக்கோம். கேட்டுக்கு மேல. ரொம்ப நாள் போடணும்னு எனக்கு ஆசை. அன்னைக்கு வந்து இந்த முன்னாடி இருக்கிற இந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட். அப்ப என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இந்த செடி ரொம்ப குண்டக்க மண்டக்க அப்படியே மேல போயிட்டுருக்கு. இது வந்து ராஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்லிகைப்பூ மாதிரி ஒரு பூக்கக்கூடிய ஒரு கொடி வகையை சேர்ந்த ஒரு செடி. ரொம்ப அழகா பூக்கும். ரொம்ப மணமா இருக்கும். எங்க வீடு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஃபுல்லா கிரீனா இருக்கு. ஸோ இந்த ஆர்ச் உடனே பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒண்ணு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அது உடனே அது நடந்துரும். எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. வெறும் ரூ. 250 செலவு பண்ணி இந்த ஆர்ச்ச வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போறோம். நாங்க வந்து இந்த முன்னாடி இருக்கிற இந்த போர்ச் ஏரியாவ கொஞ்சம் அழகாக்கலாம் அப்படின்னு வேலையில ஈடுபட்டுட்ருக்கோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, பாம் ட்ரீஸ் வந்து முதல்ல எங்க வீட்ல இருந்தது தான். அது எல்லாத்துக்கும் ஒயிட் பாட் மாத்தியிருக்கோம். ஃபைபர் பிளான்டர்ஸ் வாங்குனோம். ஃபைபர் பாட்ஸ் வாங்குனோம். ஸ்டாண்டு முதலே இருந்த ஸ்டாண்டு தான். அதுக்கு வந்து ஒரு மட்டி பெயிண்ட் அடிச்சுட்டு, அதுக்கு மேல வெள்ள பெயிண்ட் அடிச்சுட்ருக்கோம். இந்த ஸ்டாண்டே எனக்கு வந்து மொத்தம் ரூ. 4000 மேல ஆயிருச்சு. அதனால வந்து நானே தான் பெயிண்ட் அடிச்சுட்ருக்கேன். பெயிண்ட் ஒரு ரூ. 450 கிட்ட அதுவே ஆயிருச்சு. இன்னும் ஃபினிஷ் பண்ணல. இது இன்னைக்கு காலையில நான் எடுத்த ஒரு வீடியோ தான். இன்னும் ஃபினிஷ் பண்ணல. பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு நல்ல மேக் ஓவர் கார்டன் வேணும், மேக் ஓவர் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு போடுறேன். வாங்க இப்போ நம்ம இந்த ஆர்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு டேபிள் ரோஸு. இங்க வச்சா நிச்சயமா பூக்காது. ஏன்னா வெயிலே இருக்காது. அதனால நான் மேலே வச்சு வளர்த்து எதுல மொட்டுகளும் பூக்களும் இருக்கோ அதை கொண்டு வந்து வாரம் ஒரு தடவை மாற்றி விட்டுட்டு போவேன். அந்த ஆர்ச் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ரீசெண்டாக வாங்கின ஒரு ஒயிட் பாட் இது. இது வந்து பிளாஸ்டிக் பாட்டு. இது வந்து ஃபைபர் பிளான்ட் கிடையாது. ஆனால் ரொம்ப சீப்பான விலையில் நல்ல குவாலிட்டியில் எங்களுக்கு கிடைச்சிது. இது எங்களுக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும்லாம் வரலை. நம்ம சேனல் அவ்வளோ பெரிய சேனலும் இல்லை. எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இண்டோர் பிளான்ட்ஸ் நிறைய வச்சுருக்கேன் இப்போ நான். அந்த இண்டோர் பிளான்ட்ஸ்க்காக தான் இந்த பாட்டு வாங்கினோம். இது எல்லாத்துலேயுமே வீல் இருக்குது. ஸோ நல்லா மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடு கூட்டிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இண்டோர் பிளான்ட் டூர் போடணும் அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். 8 இன்ச்சில் வந்து 12, 10 இன்ச்சில் 12 வாங்கினோம். கீழே லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. விலை எனக்கு சரியாக தெரியல. அவங்க தான் வாங்கினாங்க. ஆனால் இந்த 24 பாட்டுமே சேர்ந்து எங்களுக்கு ஒரு 1600, 700 தான் வந்தது. நம்ம கடையில் வாங்கும்போது இதோட டபுள் ட்ரிப்பிள் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இது யாரும் எனக்கு ஸ்பான்சர்லாம் பண்ணலைங்க. நாங்களே தான் வாங்குறது. ஓகேவா? வாங்க இப்போ வந்து நம்ம எப்படி இந்த ஆர்ச் போட்டோன்னு பார்க்கலாம். வாங்க இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து 1 இன்ச்சு பிவிசி பைப் வாங்கியிருக்கோம். அது வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய விலையெல்லாம் கிடையாது. 1 இன்ச்சு பிவிசி பைப் வந்து 2 வாங்கியிருக்கோம். அப்போ தான் வந்து நம்ம 2ஐயும் வளைச்சு ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரே பைப்பையே நம்ம இந்த மாதிரி செமி சர்க்கிளாக வளைச்சோம் அப்படின்னா அது உடஞ்சி போயிடும். ஸோ 2 பைப் இருக்குது. 2 பைப்பு 8.5 அடி வாங்கியிருக்கோம். 10 அடி வாங்கி நாங்கள் 1.5 அடியை கட் பண்ணிட்டோம். இதில் வந்து அந்த 2ஐயும் அதுக்கான ஒரு க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். கடைசியில் தான் ஒட்டணும் அதை. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு கேட்டோட ஒரு சைடு அந்த ஒரு பில்லரில் இந்த மாதிரி ஒரு பைப்பை வச்சுட்டு அதில் வந்து பெரிய பெரிய ஆணிகள் வச்சு ஒரு 4 ஆணி வந்து அடித்து அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 2 பக்கமுமே அப்படி தான். இந்த சைடு 3 ஆணி தான் இருக்குது பாருங்கள். அதனால் பெரிய பெரிய ஆணி வச்சுட்டு அடிச்சுட்டு அதை அப்படியே நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அந்த 2 பைப்பையும் என்ன பண்ணோம்னா கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்காக ஒரு க்ளூ இருக்கும். பைப்பை லைட்டாக சூடு பண்ணி அந்த க்ளூவை வந்து தடவி ஒட்டிடணும். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த குழாயை பிடிச்சி வச்சுருந்தோம். 2ஐயும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த க்ளூ ஒட்டினதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த செடியை எடுத்து நல்லா ஒரு சிக்கு இல்லாமல் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பைப்பில் வச்சு நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து கட்டிட்டோம். இது முழுக்கவே என் ஹஸ்பண்டோட ஐடியா தான். இந்த சைடு வந்து நம்ம அந்த கணேஷ் ஃபைன் பிளான்ட் இருக்குல்ல, கணேஷ் விநாயகர் மாதிரியே இருக்கிற அந்த
பூ. அந்த செடியை இந்த சைடில் இருந்து ஏற்றலாம் அப்படின்னு இருக்கோம். அதை வந்து நம்ம இன்னும் நட்டு வைக்கவே இல்லை இந்த சைடு, அதை வைக்கலாம். ஸோ சீக்கிரமாக அடுத்த சீசனுக்கு இந்த ராஞ்சனா ஃப்ளவர் வந்து ரொம்பவே அழகாக எங்கள் வீட்டில் படர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு ஒரு பைப்பு வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கேட்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போதைக்கு இதுவே எங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்குது. என்னோட போர்ச் கார்டன் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அதுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது. நான் அதை முழுசாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.